ஹியாருக்கும் அத்துவலுக்கும் மாமாரா, உங்களிலே சிறந்தவர் உயர்ந்தவர் யார் தெரியுமா? அத்துவலுக்கும் மாமாரா, நீண்ட வாழ்நாள் கிடைக்க பெற்றவர்கள் உங்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார். வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் காணுகின்ற பொழுது லா தக்குல்லஹுமா உஃப், அதாவது அவர்களுக்கு சி என்று கூட நீ பேசாதே. மூத்தவர்கள் அல் ஹைரு மா அகாபிரிக்கும், உங்களுக்கு நலவு என்பது நலவுகள் மூத்தவர்களிடத்திலே இருக்கிறது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் இளைஞர்கள். அதாவது நமது சமூகத்திலே இருக்கக்கூடிய மூத்தவர்களை இளையவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அறிஞர் பெருமக்களை மக்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். சமுதாய தலைவர்களை மக்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். நீங்கள் பெற்றோரை மறந்து விடலாம், அல்லது உங்களது அப்பாவை ஆச்சாயை மறந்து விடலாம், மாமாவை பெரியப்பாவை சாச்சாவை மறந்து விடலாம். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவின் மீதும் அவர்களது பார்வை இருக்கிறது. எனது பிள்ளை, எனது நானாவின் பிள்ளை, எனது தம்பியின் பிள்ளை, அல்லது எனது தங்கச்சியின் பிள்ளை, அல்லது எனது மகனின் பிள்ளை, அவன் என்ன செய்து கொண்டிருப்பானோ. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபயா அய்யுஹன் நாஸ், ஊஸீகும் இபாதல்லாஹ் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم، وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله مولانا العظيم. الحمد لله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்தாளக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அவனது தூதரும் நமது தலைவருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களது கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள் மற்றும் உண்டான இமாம்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள் அனைவர் மீதும், குறிப்பாக சங்கை மிகுந்த இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைகளை நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அருமை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை இவ்விதம் கூறினார்கள்: மன்லம் யர்ஹம் சகீரனா வலம் யஅரிஃப ஹக்க கபீரனா வலைஸ மின்னா. அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல்களில் இன்றைய சமுதாயத்திற்கு, இன்றைய இளைஞர் பெருமக்களுக்கு, இன்றைய பாடசாலை மாணவர்களுக்கு, ஏன் அனைத்து மக்களுக்குமே மிக தேவையான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த ஹதீஸிலே 2 பக்கங்கள் சொல்லப்படுகிறது.
இதிலே ஒரு விடயத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். வமன்லம் யாரிஃப் ஹக்க கபீரனா வலைஸ மின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், யாரெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிற பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புரிந்து கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் நமது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டிய, கௌரவப்படுத்தப்பட வேண்டிய மக்களை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, நமது மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றும் மக்கள் அல்ல என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். இதில் சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது நமது சமூகத்திலே இருக்கக்கூடிய மூத்தவர்களை இளையவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அறிஞர் பெருமக்களை மக்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், சமுதாய தலைவர்களை மக்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், சமூக விடுதலைக்காக, சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, சமூகத்தினுடைய விடிவுக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அழகான ஒரு வார்த்தையின் மூலமாக குறிப்பிடுகிறார்கள். ஏன் இந்த ஹதீஸை நான் இன்று எடுத்தேன் என்று சொன்னால், இன்றைய நமது சமுதாயத்திற்கு மத்தியிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலகீனம் அல்லது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம் கெட்ட நிலை என்னவென்றால், மூத்த மனிதர்களை மதிப்பது என்பது குறைந்து கொண்டே வருகிறது. மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்துவது, மரியாதை செய்வது, அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது, அவர்களுக்குரிய அந்தஸ்துக்களை வழங்குவது என்பது இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியிலே, இளம் பெண்களுக்கு மத்தியிலே, பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு மத்தியிலே, ஏன் நடுத்தர வயதிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியிலே மிக குறைவான ஒரு சூழ்நிலை உருவாகி வருவதை பார்க்க முடிகிறது. இது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே ஒரு பிழையான முறை. இஸ்லாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது வயதில் மூத்தவர்களுக்கு, கல்வி ஞானத்திலே உயர்ந்தவர்களுக்கு, சமூக சேவைகளிலே முன்னணியிலே திகழ்ந்து தனது வாழ்வை சமூகத்திற்கு அர்ப்பணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இஸ்லாம் முன்னுரிமை வழங்குகிறது என்பதை நம்முடைய இளைய சமுதாயம், இளைஞர் பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக கபீரனா என்று குறிப்பிடுகின்ற பொழுது முதலாவது அந்தஸ்து வயது முதிர்ந்தவர்களை அறிந்து கொள்ளாதவர்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அறிந்து கொள்ளாத சமூகம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, நமது சரியான ஒழுக்க வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கண்டிக்கிறார்கள். இதை மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை, நம்முடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தாய் தகப்பனை பெற்றோர்கள் அப்பா என்று சொல்பவர்கள் அல்லது ஆட்சி என்று சொல்பவர்கள் வயதிலே முதிர்ந்தவர்களாக இருப்பவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள், இப்படி வயதிலே முதிர்ந்தவர்களை ஒவ்வொருவருமே மிகவும் கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. ஏன் தெரியுமா? வயது முதிர்ச்சி அல்லது ஒரு குடும்பத்திலே வயதானவர்கள் இருக்கிறார்கள், வயதிலே மூத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மூத்தவர்கள் நமக்கு ஒரு வரம். அது நம்முடைய வாப்பாவாக இருக்கலாம், அல்லது அப்பாவாக இருக்கலாம், உம்மாவாக இருக்கலாம், அல்லது உம்மம்மாவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மாமாவாக, சாச்சாவாக, பெரியப்பாவாக, இப்படி உறவு முறைக்குள்ளே இருக்கலாம். இந்த உறவு முறையை தாண்டி பக்கத்து வீட்டிலே ஒரு வயது முதிர்ந்த மனிதர் இருக்கிறார், நம் வாழுகின்ற அந்த தெருவிலே ஒரு வயதிலே மூத்த மனிதர் இருக்கிறார், பக்கத்து தெருவிலே இருக்கிறார். ஏன் ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்திலே அல்லது நகரத்திலே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ வயது முதிர்ந்த மூத்த மனிதன் ஒருவர் இருந்தால் அவர் மரியாதை செய்யப்பட வேண்டும் என்று உயர்தரமான குர்ஆனும் ஹதீஸும் நமது சமுதாயத்தை வேண்டி நிற்கிறது, நமது சமுதாயத்திலே வேண்டுகோள் விடுக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் என்றால்
50 வயது, 60 வயது, 70 வயது, ஏன் இன்றைக்கு 90 வயது, 100 வயது வரைக்கும் கூட நம்மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியாருக்கும் அத்துவலுக்கும் அமாரா, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே சிறந்தவர் உயர்ந்தவர் யார் தெரியுமா? அத்துவலுக்கும் அமாரா, நீண்ட வாழ்நாள் கிடைக்க பெற்றவர்கள் உங்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது ஒவ்வொருவரும் நாம் பார்க்க வேண்டும். இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய பாடசாலை மாணவர்கள் தொடுத்து அதற்கு மேலால் இருக்கிற அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும். அதாவது மூத்த மனிதர்கள் மிக நமக்கு சிறந்தவர்கள். ஏன் மூத்தவர்கள் சிறந்தவர்கள்? அவர்கள் வாழ்ந்து முடித்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் இருக்கின்றன, கல்வியும் ஞானமும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை துனியாவினுடைய ஆசாபாசங்கள் அல்லது மனோ இச்சைகள் அல்லது துனியாவுடைய ஹவா இப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்து விடுதலை பெற்று ஒரு பக்குவமான மனநிலைக்கு சென்றுவிட்ட ஒரு மூத்த மனிதர் என்று சொன்னார் அவர் மிகச் சிறந்தவர் என்றுதான் ஹதீஸ் சொல்கிறது. அதாவது வயதில் நீளமாக இருக்கிறார். வாஹசனுக்கும் மாமாலா, அவருடைய அமல்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அமல் இபாதத்துக்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. நீண்ட ஆயுளும் கிடைக்க பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். 5 நேரம் தொழுகையை சிறப்பாக செய்கிறார். நோன்பு பிடிக்கின்ற காலத்திலே நோன்பை நோக்கிறார். வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சதகாக்கள் தர்மங்களை செய்கிறார். தனது பிள்ளைகள், தனது பேரப்பிள்ளைகள், தன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள், எல்லா மக்கள் மீதும் அன்பு கொண்டவராக, பாசமுள்ளவராக, துஆ செய்யக்கூடியவராக இப்படிப்பட்ட ஒரு வயதான மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு வரம், ஒரு பாக்கியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் மிக கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த கண்ணியம் எப்படி? உங்களது பேச்சிலே ஒரு வயதான மூத்த மனிதரை, நான் சொல்வது 90 வயது வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதல்ல, 25 வயதாக இருக்கின்ற, 20 வயதாக இருக்கிற, 15 வயதாக இருப்பவர் தனக்கு மூத்தவரை பார்க்க வேண்டும், தனக்கு மூத்தவரை பார்க்க வேண்டும். பார்த்து இந்த மரியாதை கண்ணியம் என்பது அவர்களுக்கு செய்யப்பட வேண்டும். அந்த கண்ணியம் மரியாதை என்பது எப்படி? நம்முடைய பேச்சிலே ஒரு மனிதரை, ஒரு மூத்த மனிதரை பார்க்கிற பொழுது, வயது முதிர்ந்தவராக இருக்கலாம் அல்லது நம்முடைய வயதுக்கு மேலால் உள்ளவராக இருக்கலாம், எங்களுடைய பேச்சு மிக மென்மையாக இருக்க வேண்டும். மிக மென்மையாக, இதமாக, அன்பாக, இரக்கமாக, கனிவுடன் அந்த வார்த்தைகள் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது, நம்முடைய சின்ன பிள்ளைகள் தொடுத்து இளைஞர்கள் வரைக்கும் அல்லது நடுத்தர வயதில் உள்ளவர்கள் அல்லது அதை தாண்டியவர்கள், 40-50 வயதை தாண்டியவர்கள், இப்படிப்பட்டவர்களும் கூட மூத்தவர்களிடத்தில் பேசுகிற பொழுது கடுகடுத்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். நம்மை பெற்ற தாய் தகப்பன் அல்லது நம்முடைய ஆச்சி அப்பா அல்லது நமது சொந்த பந்தங்கள் அல்லது நமது உறவுகள், இப்படி உறவுகள் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் இவர்களுடன் நீங்கள் கனிவாக பேசுங்கள். இதனால் தான் குர்ஆன் சொல்கிறது, லா தகுல்லஹுமா உஃபின். தாய் தகப்பனுடைய விஷயம் வருகிற பொழுது, தாய் தகப்பன் என்பதை இந்த இடத்திலே, அதாவது வயது முதிர்ந்தவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் பாருங்கள். வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் காணுகின்ற பொழுது லா தகுல்லஹுமா உஃப், அதாவது அவர்களுக்கு சீ என்று கூட நீ பேசாதே. அது உங்களது தாயாக தகப்பனாக இருக்கலாம். உம்மாவுக்கு வாப்பாவுக்கு மட்டும்தான் பேசக்கூடாது, திட்டக்கூடாது, ஏசக்கூடாது என்று நீங்கள் விளங்கிவிடக்கூடாது. வயதில் முதிர்ந்த யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களுடன் அன்பாக பேச வேண்டும், இரக்கமாக பேச வேண்டும், பாசமாக பேச வேண்டும். உங்களது வாயிலும் உங்களது அவயவங்களும் கூட அவரிடத்திலே பணிவை காட்ட வேண்டும். வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும், அன்புடன் பேச வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு தேவையை பற்றி நம்மிடத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நாம் செய்கின்ற ஒரு பிழையை, தவறை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட மூத்த மனிதர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது மிக அமைதியாக, மிக அடக்கமாக நீங்கள் பேச வேண்டும். ஏன் தெரியுமா? மூத்தவர்கள் அல் ஹைரு மா அகாபிரிக்கும், உங்களுக்கு
நலவு என்பது நலவுகள் மூத்தவர்களிடத்திலே இருக்கிறது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள். உங்களுடைய மூத்தவர்களிடத்திலே தான் உங்களுக்கு நலவு இருக்கிறது. அது உங்களது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், நான் சொன்ன எந்த உறவாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். மூத்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை, உபதேசங்களை கேட்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் நமது பிள்ளைகள் சாதாரணமாக 5 வயது பிள்ளை கேட்கிறது, 10 வயது பிள்ளை கேட்கிறது, 12 வயதை தாண்டுகிறான், 15 வயதை தாண்டுகிறான். தாயினுடைய பேச்சையோ தகப்பனுடைய பேச்சையோ உதாசீனம் பண்ணுகின்ற ஒரு சமூகம்தான் இன்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வாப்பா சொல்கிற பொழுது ஒரு விடயத்தை சொல்வதென்றால் 10 முறை சொல்ல வேண்டும். தாய் சொல்கிறார்கள் என்றால் அங்கே 10-15 முறை சொல்ல வேண்டும். அதாவது புத்தகத்தை எடுத்து படி என்று சொன்னால் கூட அவனுக்கு அது அலர்ஜியாக, எரிச்சலாக இருக்கிறது. கடைக்கு போய் ஒரு சின்ன பொருளை வாங்கி கொண்டு வா என்றால் தாய் 10 முறை 15 முறை சத்தமிட்டு சொல்ல வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அதபு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, இஸ்லாமிய பண்பாடுகள் கலாச்சாரங்களை விட்டு தூரமாகின்ற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு வருகிறது. இதில் நாம் அத்தனை பேருமே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த ஹுத்துபாவில் தான் இவற்றை சொல்ல முடியும். யாராவது ஒருவரை பார்த்து நாங்கள் இப்படி பேசாதே, அப்படி பேசாதே என்று சொல்ல முடியாது. ஜும்மாவினுடைய ஹுத்துபாக்கள் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதில் தான் எங்களது சமுதாயத்திலே இருக்கிற அரைகுறைகளை உங்களுக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது இவைகள் சொந்த கருத்துக்கள் அல்ல, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டுகின்ற விஷயங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹைரு மா அகாபிரிக்கும், உங்களது பெரியவர்களுடன் தான் நலவுகள் இருக்கிறது. என்ன நலவு இருக்கிறது? யாராவது இப்போது சொன்னால் என்ன நலவு இருக்கிறது? நம்முடைய அப்பா ஒரே தொண என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லது வாப்பா அல்லது உம்மா எந்த நேரமும் திரும்பினாலும் அதை செய்யாதே, இதை செய்யாதே, அங்கே போகாதே, இங்கே போகாதே என்றுதான் சொல்கிறார். என்ன நலவை சொல்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, நீங்கள் பெற்றோரை மறந்து விடலாம், அல்லது உங்களது அப்பாவை ஆச்சாயை மறந்து விடலாம், மாமாவை, பெரியப்பாவை, சாச்சாவை மறந்து விடலாம். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவின் மீதும் அவர்களது பார்வை இருக்கிறது. எனது பிள்ளை, எனது நானாவின் பிள்ளை, எனது தம்பியின் பிள்ளை, அல்லது எனது தங்கச்சியின் பிள்ளை, அல்லது எனது மகனின் பிள்ளை, அவன் என்ன செய்து கொண்டிருப்பானோ, வெளியில் போனானே ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ, ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கி விடுவானோ, அல்லது சேரக்கூடாத கூட்டாளிமாருடன் சேர்ந்து விடுவானோ, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை பழகி விடுவானோ என்று மனம் பதைத்து கொண்டிருக்கிறது இந்த பெரியவர்களுடைய உள்ளம். இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சிறுவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது. எங்கப்பா போகிறாய், எங்கே இருக்கிறாய், யாருடன் பேசுகிறாய் என்று அவர்கள் அடிக்கடி உங்களுக்கு தூண்டில் போட்டு கொண்டிருப்பது இதற்குத்தான். உங்கள் மீது இருக்கிற அன்பினால், உங்களுடைய மீது இருக்கக்கூடிய கருணையினால், உங்களுடைய எதிர்காலத்தினுடைய சுபிட்சத்தை தான் அவர்கள் கவனத்தில் எடுக்கிறார்கள். எதிர்காலத்திலே நட்பிரஜையாக நீ ஆகிவிட வேண்டும். எத்தனையோ இளைஞர்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த தூளின் மூலமாக அல்லது வேறு மற்றுமுண்டான போதைப் பொருட்கள் மூலமாக. இளம் வயதிலே ஓடியாடி திரியக்கூடியவன், சம்பாதித்து கொடுக்கக்கூடியவன், சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்களை பெற்று சிறப்பாக வாழக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு மூளை முடுக்குகளிலே முடங்கி போயிருக்கிற காட்சிகளை பார்க்கக்கூடிய பெற்றோரும் மூத்தவர்களும் தான் பதறிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களை பார்த்து. அதனால் நீங்கள் அவர்களை தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. அவர்கள் உங்கள் மீது நலவுகளைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறார்கள், நசீகத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் பேசுவதற்கெல்லாம் குறுக்கே மறுக்கே பேசினால், நீங்கள் குறுக்கான முறையிலே எதிர்கேள்விகளை கேட்டால், எதிர்த்து பேசிவிட்டால், அதாவது அதிகமானவர்கள் நம்மை போன்றவர்கள் ஒரு முறை சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம், 3 முறை சொல்லுவோம், அதற்கு மேலும் சொல்லி கேட்காவிட்டால் அவர்கள் வாயை மூடிக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் நினைத்து விட வேண்டாம், எங்களுக்கு பயந்து விட்டார்கள், அல்லது எங்களுக்காக வேண்டி இப்போது அவர் பேசுவது இல்லை, அதனால் நாம் ஜெயிச்சு விட்டோம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களை கண்காணிக்கின்ற எவ்விதம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கேமராக்கள் போடப்பட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அது போன்று
அப்பொழுதுதான் குடும்பத்திலே இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் அவர்கள் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக. அதனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேளுங்கள். ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், அதாவது ஒரு கூட்டாளியுடன் சேர்கின்ற விஷயத்தை சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறார்? அவர் அனுபவத்தில் சொல்கிறார். அல்லது நீங்கள் வியாபாரம் செய்கின்ற விஷயத்திலே சொல்லுவார் ஒரு விஷயத்தை மூத்த மனிதன், அவர் அனுபவத்திலே சொல்கிறார். அல்லது குடும்ப வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே சில விடயங்களை சொல்லித் தருவார், அனுபவத்தில் சொல்கிறார். அவர் சொன்னதை, அந்த அனுபவத்தை நீங்கள் அதாவது கணக்கெடுக்காமல் செயல்பட்டு வந்தால் அதிலே பட்டு திருந்துவதற்கு பல ஆண்டுகள் செல்லும். அதாவது நம் அனைவருக்கும் இருக்கின்ற கற்பதன் மூலமாக கிடைக்கிற அறிவு இருக்கிறது, கற்பதை விட அதிகமானவர்களுக்கு பட்டு திருந்துவதன் மூலமாக, அதுவாவது அனுபவத்தின் மூலமாக கிடைக்கிற அறிவு இருக்கிறது. அதனால் மூத்தவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். அதே நேரத்திலே இன்னும் அந்த ஹதீஸ் தொடர்கிறது, அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும். உங்களுடைய பெரியவர்களிடத்திலே பரக்கத்து இருக்கிறது, உங்களுடைய பெரியவர்களிடத்திலே பரக்கத்து இருக்கிறது. பாருங்கள், இவர் அற்புதமான விடயம். நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம், ஒரு மூலையில் குந்தி கொண்டிருக்கிற அப்பா அல்லது மூலையில் குந்தி கொண்டிருக்கிற பெரியப்பா உறவு மட்டும் என்று வைத்துக் கொள்ளாதீர்கள். பக்கத்து வீட்டில் இருக்கின்ற மனிதனாக இருக்கலாம், தெருவில் இருக்கிற ஒரு மனிதராக இருக்கலாம். மூத்த மனிதர்களிடத்திலே பரக்கத்து இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். முடிந்தால் தேவையுள்ளவர்களாக இருந்தால் காசு பணத்தினால் உதவி செய்யுங்கள். கஷ்டப்படுகிற ஒரு வயதான மனிதர் இருக்கிறார், நம்முடைய தெருவிலே இருக்கிறார் அல்லது பக்கத்து வீட்டிலே இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நினைத்து கொள்ள வேண்டாம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும், முஸ்லீம்களை மட்டும்தான் கண்ணியப்படுத்த வேண்டும், முஸ்லீம்களை மட்டும்தான் மதிக்க வேண்டும், முஸ்லீம்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். மூத்த மனிதர் யாராக இருந்தாலும் சரி, கண்ணியமான மரியாதையுடன் நீங்கள் நடத்த வேண்டும். அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நன்மை உண்டு, முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை உண்டு. அவரை பற்றிய தீர்ப்பு நமக்கு தேவையில்லை. நாம் சாதாரண முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனை, ஒரு வழிப்போக்கனை பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிச்சை வாங்குகின்ற, யாசகம் கேட்கின்ற மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். தேவையுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தேவை அடிப்படையிலே உதவி புரிவதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. நீங்கள் பசித்த ஒரு மனிதனுக்கு உணவளித்தீர்கள், உணவளித்த நேரத்திலே உங்களை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய மலக்குகள் பார்க்கிறார்கள். அவன் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி உங்களை பார்த்து சொல்லுவான், அதாவது உங்களுக்கு கடவுள் அருள் புரியட்டும் என்ற வார்த்தையை சொல்லுவான். அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பித்து விடும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நம்முடைய மோமீன்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டே, அல்லாஹ் உங்களுக்கு நீடித்த ஆயுளை தரட்டே, அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை நீக்கட்டு என்று சொன்னால், அதாவது அந்த சொன்ன மனிதனும் மறந்து விடுவார், அதை கேட்ட நீங்களும் மறந்து விடுவீர்கள். ஆனால் அந்த வேலை, அந்த வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். அந்த பரக்கத்து தான் இப்போது வேலை செய்கிறது. நீங்கள் எத்தனை பேர் எண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறீர்கள், அந்தஸ்திலே இருக்கிறீர்கள், வசதி வாய்ப்புடன் இருக்கிறீர்கள், கல்வியுடன் இருக்கிறீர்கள், அமளிபாதத்துடன் இருக்கிறீர்கள், சமூகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்களாக மட்டும் தேடிக்கொண்டது அல்ல. அன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு துஆ செய்திருப்பார். உங்களுடைய அதாவது மௌத்தாக போய்விட்ட பல ஆண்டுகள் மௌத்தான நமது குடும்பத்தில் ஒருவராக இருக்கட்டும், யா அல்லாஹ் என்னுடைய பேர பிள்ளைக்கு நீ பரக்கத்து செய், ரஹ்மத்து செய், அருள்வாளி என்று அவர் அன்றைக்கு துஆ கேட்டிருப்பார். அந்த துஆ இன்றைக்கு வேலை செய்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியாது யாருடைய துஆ என்று. அதனால் மூத்தவர்களிடத்திலே பரக்கத்து இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? மூத்தவர்களை இன்றைக்கு மதிப்பது இல்லை, கண்ணியப்படுத்துவது இல்லை. அது ஒரு புறம் இருக்க, சில மூத்தவர்களை நையாண்டி பண்ணுவது, கேலி பண்ணுவது, தமாஷ் பண்ணுவது நடக்கிறது. இவ்விதம் நடக்கின்ற நேரத்திலே என்ன தெரியுமா கிடைக்கிறது? துஆவுக்கு மாற்றமாக பதுவா வந்து விடுகிறது. வழிப்போக்கர்களை, பாதையிலே போகின்ற ஒரு வயதான மனிதர்,
ஒரு சிரம்பட்டியை கம்பை ஊண்டி கொண்டு போகிறார். நம்முடைய மாணவர்களாக இருக்கலாம் அல்லது இளைஞர்களாக இருக்கலாம். ஒருவன் போய் அவருடைய சிரம்பட்டியை இழுத்து விடுகிறான், கம்பை இழுத்து விடுகிறான். இழுத்து விட்டு ஏன் இழுக்கிறான் தெரியுமா? நம்முடைய கூட்டாளிமார்கள் அங்கே சிரிக்கட்டும் என்பதற்கு. இவ்விதமான ஒரு நகைச்சுவை அல்லது இது நகைச்சுவை அல்ல, இன்றைக்கு நடப்பது. இப்படி ஒன்றை செய்தால் செய்கின்ற பொழுது நண்பர்கள் சிரிப்பார்கள், நண்பர்கள் அங்கே மகிழ்வார்கள். ஆனால் அந்த மனிதன் அவனுக்கு பதுவா செய்துவிட்டு செல்கிற பொழுது இந்த பதுவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவனை பார்த்து இன்றைக்கு சரளமாக பார்க்கிறோம், நாசமாக போகட்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே அழிந்து போகட்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம், தூசணத்தால் பேசுவதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே உன்னுடைய பரம்பரை தாய் தகப்பனுக்கு கூட திட்டுவதை பார்க்கிறோம். அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிற பொழுது அது அங்கே வேலை செய்யும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதான் நீங்கள் மூத்தவர்களுக்கு முடிந்தால், அதாவது நீங்கள் உதவி புரியுங்கள், இல்லை என்றால் உபத்திரவத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். இந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, இது எல்லோருக்கும் தான். இந்த இடத்திலே மிக முக்கியமாக அதாவது உலமாக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும், உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஆசிரியைகளை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதே போல நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய, சமூகத்திற்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அரசியல் துறையிலே இருக்கிறார்கள், கல்வித்துறையிலே இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா துறையிலும் சமூகத்திற்கு சேவை செய்கின்ற மக்களையும் மிக அன்புடனும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நீங்கள் நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமையான சகோதர பெருமக்களே, ஏன் இவ்விதம் இந்த விடயங்கள் தேவை என்றால், இன்றைக்கு இந்த நிலைமை உருவாகி கொண்டு வருகிறது. அதனால் இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆனே நமக்கு சொல்லித் தருகிறது, நீங்கள் அடுத்தவரை கண்ணியப்படுத்த வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும் என்று. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா கீலலக்கும், உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சபையிலே மக்கள் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு மனிதன், முக்கியமான ஒரு மனிதர் வருகிறார். அவருக்கு சொல்கிறோம், கொஞ்சம் நவண்டிருங்கள், கொஞ்சம் தள்ளி இருங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிஸ், அந்த மஜ்லிஸிலே கொஞ்சம் இடங்கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெரியவர், வயதில் மூத்தவர் அல்லது ஒரு ஆலிமாக இருப்பவர் அல்லது கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் என்று வைத்துக் கொள்வோம், யாராக இருந்தாலும் கொஞ்சம் இடம் கொடுங்கோ என்று சொல்கிற பொழுது ஃபஃப்ஸஹூ, கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கொஞ்சம் கொடுங்கள். இதனுடைய கருத்து என்ன தெரியுமா? மரியாதைக்குரியவர்கள் வந்தால் மரியாதையை நீங்கள் கொடுங்கள். இல்லை இல்லை, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. எத்தனையோ மூத்தவர்கள் வருவார்கள், கல்விமானவர் வருவார்கள், ஆனால் நம்முடைய இளைஞர்கள் காணாது போன்று அப்படியே உட்கார்ந்திருப்பார்கள். இது தவறு, இஸ்லாமிய பண்பாடு அல்ல. யஃப்ஸஹில்லாஹு லக்கும், நீங்கள் ஒரு சபையிலே கொஞ்சம் விட்டு கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு எத்தனையோ விடயங்களை விட்டு தருவான். உங்களது வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. வைதா கீல் அன்ஷுசு, கொஞ்சம் எழும்பி கொஞ்சம் அங்கிட்டாயிருங்க அப்படி என்று சொன்னா ஃபன்ஷுசு, அப்போது நீங்கள் கொஞ்சம் எழும்பி ஒரு மூத்த மனிதர்கள், பெரிய மனிதர்கள், கல்விமான்கள், நல்லவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அப்படி கொடுக்கிற பொழுது அது உங்கள் மீது மிகப்பெரிய நன்மையை உருவாக்கும். யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும், ஏன் இவ்விதம் செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களிலே ஈமான்தாரிகளை, ஈமான் உள்ளவர்கள், அமல் உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, கல்விமான்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்துக்களை கொடுத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து மரியாதை செய்யுங்கள். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, சூரத்துல் முஜாதலா கது சமியல்லா என்று துவங்குகிற அந்த சூரத்தினுடைய 11வது வசனம், அதற்கு அடுத்த வசனங்களும் மரியாதையை சொல்லித் தருகிறது. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு உள்ளங்களிலே மாற்றங்களை உருவாக்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. நம் அனைவருக்கும் நீடித்த ஆயுளை தருவாயாக, சிறப்பான நல்வாழ்வை தந்தருள்வாயாக. நமது இளைஞர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நல்ல ஒழுக்கங்களை கொடுத்தருள்வாயாக. நம்முடைய பெரியவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் சிறப்பான நல்வாழ்வுதனை கொடுத்தருள்வாயாக. நம் அனைவருக்கும் நீடித்த ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.